ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆப் லோன்னா என்ன, ஆப் லோன் எப்படி ஒர்க் ஆகுது, ஆப் லோன் எடுக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது, ஆப் லோன் எடுக்கிறதுனால நமக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ஸோ இந்த ஆப் லோன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிளியராக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. கூடவே வரக்கூடிய ஆல் என்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பேங்கிங் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேங்கிங் அப்டேட்ஸ், லோன் டீட்டெயில்ஸ், அதே மாதிரி பேங்க்கை பற்றின விஷயங்கள், ஒவ்வொரு பேங்க்கில் எவ்வளோ லோன் கிடைக்கும், எந்த பேங்க்கில் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் வந்து லோன் அப்ளை பண்ணலாம், ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. என்னுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப் லோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, பேசிக்காக உங்களுடைய நம்ம எல்லாருக்கிட்டையும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டான ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த ரெண்டை மட்டும் வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு கணிசமான ஒரு தொகையை வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு ஆப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சிபில் ஸ்கோர் வந்து டார்கெட்டாக வச்சுருப்பாங்க. உங்களுக்கு இவ்வளோ ஸ்கோர் இருந்தால் உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் நாங்கள் தருவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் வந்து ஆப் லோனுடைய ஒர்க்கு. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாருக்கிட்டையும் காமனாக இருக்கக்கூடிய ஆதார் கார்டும் பேன் கார்டு, இது ரெண்டை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களுடைய இதுக்கு முன்னாடி இருந்த டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கணிசமான தொகையை வந்து கடனாக கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஆப் லோனுடைய ஒர்க்கிங் ப்ராசஸ். இப்போது இந்த ஆப் லோன் வந்து நம்ம ஏன் எடுக்கணும், இல்லை ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து நான் தெளிவாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். எடுக்கலாமா வேணாமான்ற கன்க்ளூஷன் வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப் லோனுடைய நன்மைகள். ஆப் லோனுடைய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே கிடையாதுங்க. சொல்லிக்கிற ரேஞ்சில் ஒன்றும் பெரிய நன்மைகள்லாம் கிடையாது. நம்மக்கிட்ட லோன் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான உங்களுடைய ஆதார் கார்டும் பேன் கார்டும் மட்டும் இருந்தாலே போதும். வேறு எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லை. இதனால தான் மக்கள் எல்லாருமே வந்து ஆப் லோனை ரொம்ப லைக் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு பேங்க்குக்கோ இல்லை நான் பேங்கிங்கோ போய் ஒரு லோன் நம்ம லாகின் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அந்த டாக்குமெண்ட்டு, சேலரி ஸ்லிப்பு, பிஸ்னஸ் ப்ரூஃபு, ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ இருக்கணும், லைக் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கேட்கறதுனால ஆப் லோன்காரங்க பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டாக்குமெண்ட்ஸையும் பெருசாக கேட்க போகிறதில்ல. உங்கள் ஸ்டேட்மெண்ட் கூட சம் ஆப்ஸில் வந்து கேட்கறதில்ல. ஆதார் கார்டு, பேன் கார்டை மட்டும் போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அமௌண்ட்டாக கொடுத்துருவாங்க, லோனாக கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆப் லோன் எடுக்கிறதுக்கான நன்மைகள். பெருசாக நம்ம ரொம்ப அலைச்சல் இல்லாமல் நம்ம கைக்கு பணம் வந்துடுதே அப்படின்ற மக்கள் வந்து இதை பார்க்கறதுனால தான் ஆப் லோன் அதிகமாக நம்பி போகிறாங்க. ஸோ இப்போ அடுத்தது, இந்த ஆப் லோன் எடுக்கிறதுனால நம்ம என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, இன்றைக்கி சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா லோன் அப்படின்றத நம்ம சோர்ஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட இந்த லோன் ஆப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இந்த லோன் ஆப்பில், அதாவது பர்டிகுலர் அவங்களுடைய ஆப்பே வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி அவங்களே எங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ரெகுலராக ஆட் போட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்எஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு கிளியரான டிஎஸ்ஏ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் ப்ரொஃபைல் எங்கே நல்லா இருக்குது அப்படின்றத கிளியராக ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே லாகின் பண்ணால் லோன் கிடைக்கும் அப்படின்றத மேக்ஸிமம் 1 or 2 ஷாட்டில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ணி தருவாங்க. இது வந்து டிஎஸ்ஏவுடைய ஒர்க்கு. அந்தந்த பேங்கிங்ஸோ இல்லை நான் பேங்கிங்ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கவுங்களும் ஒரு அஃபிஷியல் பேஜ் இருக்கும், அந்த பேஜில் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. இது வந்து சோஷியல் மீடியாவில் நடந்துகிட்டு இருக்கிற வேலை. ஓகே, இப்போது பேக் டு டாபிக், மறுபடியும் ஆப் லோன்ஸ் வரும். இப்போ ஆப் லோன்ஸ் அப்படின்னா இது வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் ஆப்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப 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 கம்மி தான் மார்க்கெட்டில் இருக்கிறது. நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் ஜஸ்ட் பர்சனல் லோன்னு போட்டிங்கன்னா எவ்வளவோ ஆப்ஸ் வரும், நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஆனால் இதில் ரெஜிஸ்டர்ட் ஆப் எது அப்படின்றத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்ட்டு நான் சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து அடுத்தது, இந்த ஆப்ஸில் வந்து நம்ம லோன் எடுக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இப்போ ஒரு டிஎஸ்ஏ கிட்டேயோ இல்லை நீங்கள் டைரெக்டாக போய் ஒரு பேங்க்கில் லாகின் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க்கை பற்றி நல்லா ரீட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பேங்க்குடைய கண்டிஷன்ஸ் இதுதான், இந்த பேங்க்கில் இவ்வளோ சேலரி இருந்தால் நமக்கு லோன் கிடைக்கும், இவ்வளோ சிபில் ஸ்கோர் இருந்தால் லோன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நல்லா ரீட் பண்ணிக்கிட்டு போய் லாகின் பண்ணுவாங்க. இது ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ். இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா நம்ம லோன் கிடைச்சா போதும், எங்கே வேணாலும் லாகின் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த சோஷியல் மீடியாஸில் வர ஆட்ஸு,
இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ட்ரை பண்ணுறதுனால நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய என்கொயரி வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்கும் சிபிலில். இப்படி என்கொயரி ரைஸ் ஆக ஆக உங்களுடைய சிபில் ஸ்கோரும் வந்து டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து மேஜராக ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ரொஃபைல் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து சேலரி பர்சனாக இருக்கீங்களா, செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருக்கீங்களா, இல்லை கேஷ் சேலரி வாங்குறீங்களா அப்படின்ற உங்களுடைய ப்ரொஃபைல் என்னன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து கிளியராக தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் சேலரி பர்சனாக இருந்தால் நீங்கள் வந்து அந்தந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடிஎஃப்சி பேங்க்கில் போய் நீங்கள் ஒரு பர்சனல் லோன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, நியர்பை வந்து ஒரு 30,000 25,000 30,000 சேலரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல லோன் கிடைக்க சான்ஸ் இருக்குது. சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு லோன் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இதே வந்து நீங்கள் ஒரு பஜாஜில் போனீங்க அப்படின்னா ஒரு 25,000 சேலரி வேணும். இல்லை இது வந்து ஒரு இன்க்ரீடில் போனீங்க அப்படின்னா ஒரு 15,000 சேலரி வேணும். லைக் இந்த மாதிரி ஒரு நான் பேங்கிங் ஆஃபீஸஸும் வந்து ஒரு பர்டிகுலர் டார்கெட்டை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டார்கெட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிக்கிங்க. அந்த பர்டிகுலர் டார்கெட்டில் நம்ம என்ன பண்ணால், அதாவது இந்த பர்டிகுலர் டார்கெட்டில் நாம் எந்த கேட்டகரியில் இருக்கோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தது நம்ம இந்த கேட்டகரியை வந்து அடுத்த இன்னொரு வீடியோவில் வந்து எலாபரேட் பண்ணலாம். இப்போ வந்து ஷார்ட்டாக முடிச்சு, ஏன்னா இதை பற்றி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக போகும். ஸோ அதனால் ஃபஸ்ட் இந்த ஆப்லோன்ஸை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா ஆப்லேயும் வந்து லாகின் பண்ணுவோம். வரக்கூடிய எல்லா ஆட்ஸ்லையும் லாகின் பண்ணுறது. ஸோ அப்படி லாகின் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, நமக்கு என்கொயரி வந்து அதிகமாகும். என்கொயரி அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது. நான் வந்து 740 வச்சுருக்கேன் சிபில் ஸ்கோரு, எனக்கு லோனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது. ஸோ உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தாலுமே ஃபஸ்ட்டு உங்களுடைய கேட்டகிரி என்னன்றதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய கேட்டகிரி, அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்டு கேட்டகிரியா, சேலரி கேட்டகிரியா, கேஷ் சேலரி கேட்டகிரியான்றதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அந்தந்த கேட்டகிரிக்கு அந்தந்த ஆஃபீஸில் லாகின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 15,000 சம்பளம் வாங்கிக்கிட்டு நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் போய் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்காது. எவ்வளோதான் சிபில் நல்லா இருந்தாலுமே உங்களுக்கு அந்த இடத்துல லோன் கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து நிறைய பேருக்கு லோன் கிடைக்காமல் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்களுடைய கேட்டகிரி என்னன்றதை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இது ஒரு கான்செப்ட். அடுத்தது, ஒரு இடத்துல நம்ம லாகின் பண்ணுறோன்னா அவங்களுடைய மினிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அடுத்தது மினிமமாக எவ்வளோ அமௌண்ட் தருவாங்க, மேக்ஸிமமாக எவ்வளோ அமௌண்ட் தருவாங்க, இந்த ஒரு கான்செப்டையும் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 1 lakh உங்களுக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு 5 lakh to 7 lakhs வந்து அவங்களுடைய மேக்ஸிமம் அமௌண்ட் கொடுக்கறதுக்கு வழி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் லாகின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு 1 lakh கிடைக்கும். இதே வந்து உங்களுக்கு ஒரு 1 lakh வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிரெடிட் பே ஆப்பில் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 தான் தருவாங்க. இதுதான் வந்து அந்த ஒரு கான்செப்ட்டுங்க. ஸோ இது எங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆப்புக்குமே ஒவ்வொரு அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஆப்புக்குள்ளே லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட்டை போய் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். இது எவ்வளோ மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, மினிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, டென்யூர் பீரியட் எவ்வளோ கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கிளியராக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணாமல் நம்ம லாகின் பண்ண நமக்கு ரிஜெக்ஷன் தான் அதிகமாக வரும். ஸோ ரிஜெக்ஷன் அதிகமாக என்கொயரிஸ் அதிகமாகும். ஸோ இது நம்ம பண்ணக்கூடிய ஒரு மேஜர் தப்பு. தென் செகண்டாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளால் எவ்வளோ வந்து பே பண்ண முடியும் அப்படின்ற ஃபஸ்ட்டு அந்த ஒரு கான்செப்டை தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு 12,000 சேலரி வாங்குறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 4,000 வரைக்கும் வந்து பே பண்ண முடியும். இதுதான் வந்து ஒரு பேசிக் காமன் பீப்புளுடைய ஒரு சாதாரண ஒரு நபருடைய பே பண்ணக்கூடிய ஸ்டாட்டிக்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு 12,000 சேலரி வாங்கக்கூடியவங்களுக்கு இவ்வளோ தான் பே பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு லோன் பண்ணுவாங்க. இதே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு ஒரு 5 lakhs வேணும், இந்த 5 lakhs வந்து நான் எல்லா இடத்துலையுமே எனக்கு லோன் பண்ணாலும் சரி, எனக்கு 5 lakhs வேணும் அப்படின்னா, இது வந்து நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 1 month வரைக்கும் அதை 1 month 2 month 3 month வரைக்கும் அதை நம்ம வந்து டேக்கிள் பண்ண முடியும். அதுக்கு மேலே அப்படின்னும் போது உங்களால் ரீபேமெண்ட் பண்ண முடியாது. அதுக்கான பவுன்ஸ் சார்ஜோ, இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ, இல்லை அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸோ, இது எல்லாமே நமக்கு ஆட் ஆகி நம்மளுடைய சிபில் வந்து டிஃபால்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து 2வது ப்ராப்ளம். 3வது, நாம் எங்கே லோன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. இல்லை என்னால் இவ்வளோ விஷயத்தையுமே வந்து ரீட் பண்ண முடியல, சரியான டீட்டெயில்ஸ் வந்து என்னால் கேதர் பண்ண முடியல, அது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற யாராவது ஒரு டிஎஸ்ஏ, கிளியரான ஒரு டிஎஸ்ஏ வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கிங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு உங்களுடைய ப்ரொஃபைலை கொடுங்க. என்னுடைய ப்ரொஃபைல் இதுதான். அதே மாதிரி ப்ரொஃபைலை கொடுக்கும்போது கொஞ்சம் டைம் கொடுங்க. என்னுடைய ப்ரொஃபைல் இதுதான், என்னுடைய ப்ரொஃபைலுக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும், இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களுடைய டீட்டெயில்ஸை சொன்னீங்க அப்படின்னா
அவங்க வந்து ஓரளவுக்கு கிளியரான ஒரு கான்செப்டை எடுத்து கொடுப்பாங்க. இது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு கிளியரான டிஎஸ்ஏவாக இருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கிளியரான ஒரு டிஎஸ்ஏ கிட்ட போயிட்டு இது என்னன்றதை நீங்கள் பாருங்கள். அப்படி பண்ணும்போது தான் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொஃபைலும் வந்து மேக்ஸிமம் டேமேஜ் ஆகாது. அடுத்தடுத்து நம்ம வந்து ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேஜை வந்து கொண்டு போக முடியும். சும்மா சோஷியல் மீடியாவில் கிடைக்கிற எல்லா ஆட்லேயும் நம்ம லாகின் பண்ணுறதோ, இல்லை நம்ம நினச்ச எனக்கு ஹெச்டிஎஃப்சி தான் பிடிக்கும், நான் போய் ஹெச்டிஎஃப்சியில் தான் லோன் வாங்குவேன்னு சொல்லிட்டு அங்கே போய் லாகின் பண்ணிங்கன்னா ஒரு 12,000 சேலரிக்கு ஹெச்டிஎஃப்சியில் லோன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க 30,000 சேலரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப் லோன்ஸில் இருக்கக்கூடிய மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப் லோன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹை. அதே மாதிரி டென்யூர் பீரியட் அப்படின்றது பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப ரொம்ப லோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 50,000 ரூபாய் ஒரு ஆப்பில் நீங்கள் லோன் எடுக்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் 6 மாதத்துலேருந்து 12 மாதத்துக்குள்ளே நீங்கள் அதை பே பண்ணி முடிச்சாகணும். ஆனால் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 26லேருந்து 35% வரைக்கும் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவங்க பண்ணுவாங்க. அதே போல் பவுன்ஸ் சார்ஜ் அப்படின்றது 500லேருந்து 2500 வரைக்கும் அவங்க பவுன்ஸ் சார்ஜ் வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு முடியும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆப் லோன்ஸை பொறுத்த வரைக்கும் மேஜர் டிஸ்அட்வான்டேஜாக வந்து நிற்கும். இது தெரியாமல் தான் நம்ம வந்து எல்லாருமே ஆப் லோன்ஸில் போய் லாகின் பண்ணுறது, இல்லை ஆப் லோன்ஸில் எடுக்கிறது, ஆப்பில் லோன் எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நான் சொன்ன வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலாக ஏதாவது சப்போர்ட் வேணும், ஏதாவது ஒரு பேங்க் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை ஏதாவது ஒரு பேங்க்கில் லோன் எடுக்கணும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பரும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கால் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தேவைப்படுற டீட்டெயில்ஸ் வந்து நான் கிளியராக பண்ணித்தரேன். அதே மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொல்ல வந்த வீடியோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ தெளிவான ஒரு சில விஷயங்கள் என்னால் தெளிவாக சொல்ல முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது விடுபட்டு இருந்தால் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேங்கிங் அப்டேட்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.